நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளின் தியானத்துக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த வேத பகுதியிலே எடுத்தவர்கள் யோவான் 2:7 வாசிக்கலாம். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். 7 பின்பகுதி, அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் ஜெபநிலையிலே கடந்து செல்கிறோம். வெறுமையான பாத்திரம் நான் விரும்புவதில்லையே, விலையில்லா உம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவதில்லையே, விலையில்லா உம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அழகான வேளையிலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இது பலமுறை நாம் கேட்ட ஒரு நிகழ்வு, அருளுரை பகுதி. பலமையாய் அநேகர் பல கோணங்களிலே இதை பேசியிருப்பார்கள். இயேசு கிறிஸ்துடைய அற்புதம் முதல் காணாமலே நடந்ததாக இங்கே பதிவு செய்கிறார் யோவான். ஆனால் அவர் 20ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களில் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இல்லத்தை போய் வாசித்து பார்க்கிறீர்களால் அவர் செய்த அற்புதங்களின் அடையாளங்களையும் நாம் எழுதினால் இந்த உலகம் கொள்ளக்கூடாத அளவுக்கு இருக்கும் என்று சொல்லி யோவான் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே பேசப்போகிற ஒரு வித்தியாசமான வார்த்தை, கற்சாடிகளை கொண்டு ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். ஒருவேளை இந்த முதலாம் அற்புதத்தை முதல் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 3ஆம் நாள் என்பது ஒருவேளை நம்முடைய நாள்காட்டியின் பிரகாரமாக, ஏனென்று கேட்டால் நாள்காட்டியை கண்டறிந்தவர்கள் கிரேக்கர்கள் ஆகியனாலே நம்முடைய நாள்காட்டி பிரகாரமாக அது செவ்வாய்க்கிழமை வரும். ஆகியனாலே செவ்வாய்க்கிழமையில அநேக இந்துக்களோ பல புறவரசர்களோ அந்த நாட்களை சரியாக பயன்படுத்துவதில்லை. ஆனால் யூதர்கள் 3ஆம் நாளிலே திருமணம் வைத்ததற்கான காரணம், அது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களிலே பார்ப்போம். ஏனால் அன்றைக்கு தான் புற்பூண்டுகள் எல்லாம் முளைத்து எழுந்து மேலே வருகிறது. ஆண்டவர் நல்லது என்று கண்டார். அந்த நாள் 3ஆம் நாள் ஆயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவேதான் யூதர்கள் 3ஆம் நாளிலே விசேஷங்களை செய்தார். பல கோணங்களிலே நாம் கேட்டிருந்தாலும் இந்த கானாவூர் என்பது எங்க இருக்கிறது பார்ப்போம். ஏனால் இந்த ஆசேர் புத்திரருடைய ஊர் இது கலிலேயாவில் இருந்தது. அதன் அருகிலே தான் திபேரியா கடற்கரை இருந்தது. அது மட்டுமல்ல, இது நாசரேத்துக்கு மிக அருகிலே இருந்ததினாலே தாம் வளர்ந்தவராகிய நாசரேத்திலிருந்து தன் தாயாருடனும் சீஷர்களுடனும் இயேசுவை திருமணத்திற்கு அவர் வந்ததை நாம் 1-2 வசனங்களிலே பார்க்கிறோம். இது எதை காண்பிக்கிறது? இயேசுனுடைய வளர்ச்சியை காண்பிக்கிறது. இரண்டாவதாக, இயேசு சமுதாய நிகழ்வுகளிலே கலந்து கொள்கிறார். இயேசு மனிதர்களுடைய எல்லா நிகழ்வுகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதை காண்பிக்கிறது. அது மட்டுமல்ல,
அதில் இன்னொரு முக்கியமான காரியம், அவருடைய தாயாரும் அவருடைய சீடர்கள் மட்டும் இருக்கிறதுனாலே அவருடைய தகப்பனார் யோசேப்பு இறந்து போனார் என்பதற்கு தெளிவான ஆதாரம் இங்கே இருக்கின்றது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எல்லாருக்கும் கலந்து கொண்டாலும் இயேசு கிறிஸ்து திருமணத்திற்கு வந்து கலந்து கொண்டதை திருமண வீடுகளிலே சொல்லி அதனுடைய அனுமதியை சொல்லுவார்கள். ஆனால் நீங்கள் 3ஆம் வசனத்தை பார்க்கிறீர்களா, அந்த திருமண வீட்டிலே ஒரு குறைவு ஏற்பட தொடங்குகிறது. ஆனால் அது முழுமையான குறைவு அல்ல, அது ஒரு குறைவு அல்ல, குறைவுபடுகிற தொடங்குகிறது. உடனே அந்த தாய் மரியாள் இயேசுக்கு அறிவிக்கிறார். இயேசு அதற்கு தான் வேலை வரவில்லை என்று சொல்லி மறுத்து விடுகிறதை நான் பார்க்கிறேன். ஏன் இந்த தன்மையை, ஏன் இந்த தாயின் மீது அவருக்கு இப்படி ஒரு பதிலை தர வேண்டும், அல்லது ஏன் அந்த வெறுப்புக்காக அவர் சொல்லுகிறாரா என்றால், இல்லை பிரியமானவர்களே, தனது வாழ்க்கையின் நோக்கம் என்ன, நிறைவேறுவதற்கு வேலை எப்பொழுது வர வேண்டும், பிதாவின் இடத்திலே சித்தம் இல்லாமல் எந்த காரியத்தையும் தன்னால் செய்ய முடியாது என்பதை ஆண்டவர் சரியாக உணர்ந்ததினாலே யோவான் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும், யோவான் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், யோவான் 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், யோவான் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது என்ன நடந்தாலும், எது நடந்தாலும் அது இயேசு கிறிஸ்துவின் சித்தத்திற்கு, இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்ததினாலே அவர் வேலை வரவில்லை என்று சொல்கிறார். மரியாதையுடைய அறிவிப்பை பாருங்கள். 3ஆவது வசனத்திலே அந்த திராட்சரசம் குறைவுபட தொடங்குகிறது. ஆனால் மரியாதை சொல்லுகிற வார்த்தை, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொல்கிறார். குறைவுபட தொடங்குகிறது, ஆனால் மரியாதை இல்லை என்று சொல்கிறார். காரணம் என்ன? ஒருவேளை மரியாதை போய் சொன்னார்களா என்று சொன்னால், இல்லை என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதை நிரூபிக்க வேண்டும். தன்னுடைய மகன் ஒரு அற்புத வல்லமை உள்ள கடவுள், அவர் மனுஷகுமாரனாக பரிசுத்தாவியாக பிறக்கப்பட்டு வந்திருக்கிறார். ஆகினாலே உடனடியாக அவருடைய அற்புதம் நடைபெற வேண்டும் என்பதற்காக அந்த தாய் அந்த வார்த்தையை சொல்கிறார். ஆனால் இயேசு வேலை வரவில்லை என்று சொல்கிறார். அங்கே 2 வகையான திராட்சரசம், 2 வகையான ஜாடிகள் இருக்கிறது. ஒரு ஜாடி மறைமுகமாக சொல்லப்பட்டிருப்பதை பார்க்க, ஒன்று திராட்சரசம் வைக்கப்பட்டு அது வீட்டுக்குள்ளே மறைமுகமாக தண்ணி அறையிலே இருந்த பார்வைப்படாத ஒரு ஜாடிகள். 2வது யூத முறைமையின்படி சுத்திகரிப்புக்காக அது தண்ணீர் நினைக்க வேண்டும் என்று சொல்லி வீட்டுக்கு வெளியிலே வைக்கப்பட்ட ஜாடிகள். அதுதான் 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்ஜாடிகள் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. வெளியிலே வைக்கப்பட்ட ஜாடிகள், கற்ஜாடிகள். அந்த கற்சாடிகளை அவர் பார்க்கிறார். அதே சமயத்திலே பார்வையிலே படாமல் உள்ளே வைக்கப்பட்ட ஜாடிகளிலே திராட்சரசம் குறைபடுகிறது. ஜாடிகளில் தான் திராட்சரசம் வைத்திருந்தார்களா என்று சொன்னால், ஜாடிகளில் நான் வைத்திருந்தார்கள். நான் முன்பே சொல்லியிருக்கிறேன், 1969 நான் உபதேசிக்காக பணியாற்றினேன். வேதத்தில் இப்படிதான் இருக்கலாம், இருக்க வேண்டும் என்று நான் சொன்னதே கிடையாது. இப்படிதான் இருக்கிறது என்பதற்கு மட்டுமே ஆதாரத்தை சொல்லி இந்த ஊழியத்தை நான் செய்து வருகிறேன். ஜாடிகளிலே தான் திராட்சரசம் வைக்கப்பட்டதா என்று சொன்னால், ஜாடிகளிலே வைத்தார்கள். அவர்கள் ஜாடிகளிலே வைத்திருந்ததை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அந்த ஜாடிகளிலே தான் அது குறைபடுகிறது. இயேசு அதை மாற்றவில்லை. காரணம், அந்த தாய் சொன்ன உடனே அந்த ஜாடிகளை கொண்டு போய் அவர் தண்ணீரை நிரப்ப சொல்லவில்லை. ஏனென்றால் திராட்சரசம் அது முழுவதுமாக தீர்ந்து விடவில்லை, குறைவுபடுகிறது. குறைவுபடுவதுதான் மரியாதை சொல்கிறார்கள். அவர்கள் திராட்சரசம் குறைவுபடுவது இல்லை என்று சொல்கிறார். ஒருவேளை இயேசு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த தண்ணீர் அந்த திராட்சரசத்திலே நிரப்பி கொடுத்து பாருங்கள். எப்பொழுதுமே யூதர்கள் குறை கண்டுபிடிக்கிறது என்ன சொல்லியிருப்பார்கள்? குறைந்த திராட்சரசத்திலே இயேசு கிறிஸ்து தண்ணீரை நிரப்ப சொல்லி அதை எடுத்து கொடுத்து விடுவார். ஏனென்றால் 10ஆம் வசனத்துல எல்லோரும் ருசி மிகுந்த திராட்சரசத்தை கொடுத்து விட்டு குறைவான ருசி உள்ளதை கடைசியில் கொடுப்பார்கள் அப்படி என்று சொல்லுவதிலிருந்து நாம் அறிந்துள்ளோம். ஆகினால இயேசு அந்த ஜாடிகளை பயன்படுத்தவில்லை. ஆனால் அந்த ஜாடிகளே தான் திராட்சரசம் வைக்கப்பட்டதா என்று சொன்னால், வீடுகளிலே வைக்கிற திராட்சரசம் துருத்திகளிலே வைக்கப்பட்டது. அது இயேசு தெளிவார் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்,
மார்க் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், லூக்கா 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது ஒருவனும் என்ற வார்த்தை தோன்றுகிறார். ஒருவனும் புது ரசத்தை பழைய துருத்திலே வைக்க மாட்டான், புது ரசத்தை புது துருத்தியிலே வைப்பான், எனவே அது கிழித்து போடும் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன என்று சொன்னால், வீடுகளிலே துருத்திகளிலே மட்டும்தான் வைத்தார்கள் என்பதற்கு இது நமக்கு ஒரு பெரிய ஆதாரம். துருத்திகள் என்பது ஒரு சிறிய தோல் பையினாலே ஆக்கப்பட்டு அதனுடைய வாயினுடைய கொள்ளளவு சிறியதாக இருக்கும். அதை வீடுகளில் வைத்து பரிமாறுவார்கள். எனவேதான் துருத்தியை கொடுத்தாங்க ஒருவனும் என்று சொல்லுகிறார். இல்லை என்றால் வீடுகளிலே என்று அவர் சொல்லியிருப்பார். அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு பெரிய விசேஷங்கள் என்று சொல்லியிருப்பார். இயேசுடைய வார்த்தைகள் ஆழமானவைகள், இயேசுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தெளிவானவைகள். ஒருவனும் என்று சொல்கிறார். ஆனால் அதே சமயத்தில் திராட்சரசம் ஜாடிகளில் மட்டும்தான் வைக்கப்பட்டது, துருத்தியில் இருக்கிறது வீடுகளுக்கு பயன்பட்டது, திருமண வீடுகளிலே ஜாடிகளெல்லாம் பயன்பட்டது என்று சொன்னால் அதற்கு ஆதாரம் எங்கே இருக்கிறது என்று பார்க்கிறீர்களா? எடுத்தவர்கள் வாசிக்க வேண்டாம், எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜாடிகளில் இருந்ததற்கான ஆதாரம் எரேமியா 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்ப்போமேனா, ஜாடிகளிலே தான் திராட்சரசம் வைக்கப்பட்டது என்பதற்கு சரியான ஆதாரத்தை எரேமியா தீர்க்கதரிசி எழுதுகிறார். எரேமியா 13:12 சகல ஜாடிகளும் திராட்சரசத்தால் நிரப்பப்படும் என்று இஸ்ரவேலின் தேவன் சொல்கிறார். அவர்கள் சகல ஜாடிகளும் திராட்சரசத்தால் நிரப்பப்படுவது எங்களுக்கு தெரியாதா என்று உடனே சொல்லுவார்கள். நான் அவர்களுக்கு சொல்லுகிறேன், அவர்களை அதை அவர்களை குடிகளுக்கு வெறியாக்குவதற்காக அந்த காரியத்தை நான் செய்து அவர்களுக்கு ஒரு அழிவை உண்டாக்குவேன் என்பதற்காகத்தான் எரேமியா 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுவதாக எரேமியா சொல்கிறார். கர்த்தரே சொல்கிறார். திராட்சை ரசம் எதில் வைக்கப்பட்டிருக்கும்? திராட்சை ரசம் ஜாடிகளிலே திராட்சை ரசத்தால் நிரப்பப்பட்டிருக்கும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சகல ஜாடிகளும் திராட்சை ரசத்தால் நிரப்பப்படுவது எங்களுக்கு தெரியாதா என்று சொல்லுவார். அது மட்டுமல்ல, எரேமியா 35ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே எரேமியா என்ன செய்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, திராட்சை ரசத்தினால் நிரப்பப்பட்ட இடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபியருடைய குடும்பத்தைச் சேர்ந்த புத்திரருக்கு முன்னே வைத்து அவர்களை குடிக்க சொன்னேன் என்று அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்வது எது என்று கேட்டால், திராட்சை ரசம் ஜாடிகளில் நாம் வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த ஜாடிகள் குறைவுபட்ட பொழுது மார்த்தாள் வந்து மரியாதை சொல்கிறார்கள். அப்பொழுது இயேசு என் நிலையில் வரவில்லை என்று சொல்கிறார். எனவே அவைகள் கண்களிலே பார்வைக்கப்படாதவையாக இருந்தது. இன்னொரு ஜாடி கண்களிலே பார்வைக்கு படுவதாக இருந்து அது கற்றாது. திராட்சரசம் வைக்கப்பட்ட ஜாடிகள் மிக அழகாக திருமண வீட்டிலே வைக்கப்பட்ட ஜாடிகளாக பார்வைகளால் உள்ளே வைக்கப்பட்டவர்களாக காணப்பட்டன. ஆனால் இந்த கற்றாடிகள் ஆனது வெளியிலே வைக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் யூதர்களுடைய 6ஆம் வசனத்திலே சுத்திகரிக்கும் முறையின்படி ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்றாடிகள் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று கேட்டால் யூதர்களுடைய பாரம்பரியம் பற்றி வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது பாரம்பரியம்னா, மார்க் 7ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களிலே பார்க்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை பார்த்து மார்க் 7:3 முதல் 5 வசனங்களிலே, ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கைக்கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள், கடையிலிருந்து வரும் பொழுது ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள், அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுவதும் அல்லாமல் வேறு அநேக ஆசாரங்களை கைக்கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையாலே ஒரு பாரம்பரியத்தை அவர்கள் பின்பற்றினார்கள். எனவே அந்த திருமண வீட்டுக்குள்ளே வரும்பொழுது காய்கால்களை கழுவிவிட்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வருகின்றார். ஆனால் பாருங்கள், உள்ளே இருக்கிற ஜாடியும் ரசம் குறைபடுகிறது, வெளியே இருக்கிற தண்ணீரும் குறைபடுகிறது. அதுதான் நீங்களும் நாம் ஆழமாய் சிந்திக்க வேண்டும். பலமுறை நாம் இதை கேட்டு என்னை விட அருமையான அனுமதிகளை நீங்கள் கேட்டு 7ஆம் வசனத்திலே சகோதரி படித்ததைப் போல இயேசு அவர்களை நோக்கி அதிலே தண்ணீரை நிரப்புங்கள். எனவே வெளியே இருந்த ஜாடி குறைப்பட்டதாக இருந்தது, உள்ளே இருந்த ஜாடி குறைப்பட்டதாக இருந்தது. எனவேதான் இந்த திருமண வீட்டிலே ஒரு நிகழ்வை ஆண்டவர் நடத்தும் பொழுது 3 காரியங்களை இந்த நாட்களிலே உங்களுக்கு விளக்கமாக முன்வைத்து சொல்லுங்கள்.
ஒன்று, நம்முடைய ஆண்டவர், நம்முடைய இயேசு நம்மை காண்கிறவர், கண்ணில் பயன்படுத்த விரும்புகிறவர். முதலாவதாக நம்முடைய இயேசு நம்மை காண்கிறவர், நம்மை கண்ணில் பயன்படுத்த விரும்புகிறவர். அதுதான் 7ஆம் வசனம் வாசிக்கும் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் முன்பு வந்து தண்ணீரை நிரப்புங்கள் என்றால் அவர்கள் அவைகளை நிறைவேற்றினார். இயேசு அந்த கற்றாடியை, உள்ளே இருக்கிற திராட்சரசம் குறைந்த ஜாடியை இயேசு பார்க்கவில்லை. அது பந்தி விசாரிப்புக்காரனுக்கு மட்டுமே தெரியும். ஆங்கில வேளாண் சொல்லும்போது யுவாஸ் கவர்னர் என்று சொல்லுவோம். பந்தி விசாரிப்புக்காரனை ஆங்கில வேளாண் கவர்னர் என்று அழகாக மொழிபெயர்த்திருக்கிறது. கவர்னர் saw the jolly jugs என்று சொல்லி அது எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் பாருங்கள், இயேசு அதை பார்க்கவில்லை. ஆனால் குறைவுபட்டது உண்மை. அந்த குறைவை கர்த்தர் நிறைவாக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது எவைகளை கொண்டு செய்ய வேண்டும் என்று அவர் பார்க்கிறார். ஒருவேளை அதில் நிரப்பி நாம் சொன்னதை போல எடுத்துக் கொடுத்திருப்பார். ஆனால் ஏற்கனவே இருந்த திராட்சரசத்திலே தண்ணீரை சேர்த்து கொடுத்த அற்புதம் ஒரு முதலான அற்புதம் என்று சொல்லி யூதர்கள் சொல்லியிருப்பார். எனவேதான் இயேசுடைய கண்கள் வெளியே இருந்த ஜாடியை கண்டது, கற்றாடிகளை கண்டது. பாரம்பரியமாக இருந்த அந்த ஜாடியை இயேசுடைய கண்கள் கண்டது. அதே போன்று நீங்கள் பார்த்தீங்களா, யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அந்த 38 வருடமாக திமிர்வாதக்காரனை பார்த்து இயேசு பார்க்கிறார். அதுல 6ஆம் வசனம் அழகாய் சொல்கிறது, இயேசு அவனை கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து நீ சுகமாக விரும்புகிறாயா என்று யோவான் 5:6 நாம் பார்க்கிறோம். யோவான் 5:6 வாசித்து பாருங்கள். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சுஸ்தமாக விரும்புகிறாயா என்று விசாரிக்கிறார். எனவேதான் என் ஆண்டவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். லகோராயின் என்று ஏன் அவள் பேசிட்டாள் என்றால் கர்த்தர் காண்கிறவர், என் நீரனை காண்கிற தேவன் என்று சொல்லி அவள் ஆதாரங்களுக்கு பேர். எனவே கர்த்தர் மூலையில் நீ பார்க்கிறார். ஆண்டவருடைய பார்வை எங்கே போனது? குறைவுபட்ட ஜாடியின் மீது போகவில்லை, குறைவுபட்ட கற்றாடியின் மீது அவருடைய பார்வைப்பட்டது. அது வெளியிலே வைக்கப்பட்டிருந்தது. இயேசு உடனே அதை நிரப்ப. ஒருவேளை அதில் இருக்கிற தண்ணீரை கொண்டு கொடுங்கள் என்று சொன்னால் அவர் வாயின் வார்த்தையின்படி, அவருடைய வல்லமையின்படி தண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யவில்லை. நம்முடைய ஆண்டவர் ஒரு மாயாஜாலமான ஒரு கடவுள் கிடையாது. ஒரு எல்லாவற்றையும் நிறைவாய் செய்கிறவர், முறையாய் செய்கிறவர். எனவேதான் அதை நிரப்புங்கள் என்று சொன்னால் நிரப்பின பிறகு வேலைக்காரரை விட்டு கொண்டு போங்கள் என்று சொல்கிறார். என் அன்புடைய பிள்ளைகள், நீங்களும் நானும் எங்கே இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, என்ன தேவையாக இருந்தாலும் சரி, இயேசுவை காண்கிறது. அல்லேலூயா. என் ஆண்டவர் காண்கிறவர். என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் நான் இருக்கும் இடம் தேடி வருகிறவர் என் ஆண்டவர். வேலைக்காரரிடம் சொல்லி அதை நிரப்புங்கள் என்று சொல்வதை போல நம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்முடைய வாழ்க்கையிலே எவைகள் குறைவாக இருக்கிறதோ அதை நிரப்புகிறவராய் அவர் காணப்படுகிறார். ஒருவேளை நாம் ஏழு நிலையிலே இருக்கலாம், கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கலாம், அல்லது ஒருவேளை தனித்திருக்கிற நிலையிலே இருக்கலாம், பிரிந்திருக்கிற நிலையிலே இருக்கலாம். இவைகள் எல்லாத்தையும் இயேசு காண்கிறது. அவர் கண்டவுடனே பரிதவிக்கிற ஆண்டவர் மட்டுமல்ல, அற்புதம் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறபடியால் தான் அவருடைய கண்ணில் உள்ளே குறைந்த ஜாடிக்கு மேலே போகவில்லை, மாறாக வெளியிலே யாருமே மதிக்காம, வெயில் இருந்தாலும் சரி, நிழல் இருந்தாலும் சரி, மழை பெய்தாலும் சரி, பனி பெய்தாலும் சரி, எதற்குமே பயப்படாத கற்சாடிகளின் மீது அவருடைய பார்வைப்பட்டது. நன்றி தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வீட்டிலே, ஒரு தனித்த குடும்பத்திலே, ஒருவேளை வாழ்க்கையின் காலங்களிலே நீங்கள் நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த இடத்திலே இருக்கிறோமோ அதே இடத்திலே பார்த்து ஆண்டவரை நிரப்பி ஆசீர்வதிக்கிற காத்திருக்கிறார். இயேசு காண்கிறவர், காண்கிறவர் மட்டுமல்ல, கண்டு பயன்படுத்துகிறவர். அந்த கற்சாடிகள் இல்லை என்று சொன்னார். திராட்சரசம் வந்திருக்கார். அழகான ஒரு வார்த்தை வரும், திராட்சரசம். 8ஆம் வசனத்தை 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை மொட்ட வேலைக்காரர்களுக்கு தெரியுமே அன்றி பந்தியக்காரனுக்கு தெரியாததனால் அவன் திராட்சரசமாய் மாறினான். நன்றாக இந்த வார்த்தையை பாருங்கள். அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்க்கும் பொழுது இயேசு அந்த கற்சாடிகளை பயன்படுத்தி அந்த தண்ணீரை அனுப்பின பொழுது அந்த தண்ணீரிலே ஒரு ருசி வந்தது, அந்த தண்ணீரிலே ஒரு மனம் வந்தது, அந்த தண்ணீரிலே ஒரு நிறம் வந்தது. அந்த தண்ணீரை பார்த்த உடனே தண்ணீர் சாகுக்காரனே அதிர்ந்து போகத்தக்கதாய்
எப்படி இப்படி வந்தது என்று சொல்லி வேலைக்காரனுக்கு மட்டும்தான் தெரியும். என் அன்பு தேவனுடைய மகளே, என் ஆண்டவர் நம்மை பார்ப்பார். என் ஆண்டவருடைய கண்களின் மீது படும். என்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தால், தனிப்பட்ட வாழ்க்கையின் சூழலாக இருந்தால், குடும்பத்தின் நிலையாக இருந்தால், என் ஆண்டவர் என்னை காண்கிற தேவன். அவர் கண்டாரானால் அவர் கண்டு என்னை பயன்படுத்த விரும்புவது இந்த வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ருசி உண்டாகும், என் வாழ்க்கையிலே ஒரு மனம் உண்டாகும், என் வாழ்க்கையிலே ஒரு நிறம் உண்டாகும். என்னை ஆண்டவர் முற்றிலுமாய் மாற்றி கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு என்னை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த எங்கள் வாழ்க்கையிலே பல வியாதிகளின் மத்தியிலே, பல போராட்டங்களின் மத்தியிலே, பண தேவைகளின் மத்தியிலே, என் மகளுக்கு என் மகனுக்கு ஒரு திருமண வாழ்க்கை நடக்காதா, என் குடும்பத்துடைய தேவைகள் சந்திக்கப்படாதா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டு இந்த கச்சாடியை போல யார் கண்களில் பட்டாலும் அதை பற்றி கவலைப்படாமல் போய் வந்து கொண்டிருந்த யூதர்களை போல இன்றைக்கு கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற அநேகரை பார்த்து என் ஆண்டவர் காண்கிற தெய்வமாய் அவர்களுக்கு அற்புதங்களை செய்ய காத்திருக்கிறார். முதல் அற்புதம் காணாமல் செய்த அற்புதம். ஒரு கற்றாடியை கொண்டு அதில் இருக்கிற தண்ணீரை குறையோடு வைக்காமல் முதலாவது நிரப்பினால், கண்டு நிரப்பின ஆண்டவர் அதை மொண்டு கொடுக்க சொன்னார். அதில் ருசி வந்தது, மனம் வந்தது, ஒரு நிறம் வந்தது. இரண்டாவதாக 9வது வசனத்தை நாம் வாசித்ததை போல அவர் நம்மை அறிகிறது. அந்த திராட்சை ரசம் எங்கே வந்தது என்று தண்ணீரை கொண்டு வேலைக்காரனுக்கு தெரிந்தது என்று பந்தி விசாரிக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசம் மாறின தண்ணீரை ருசி பார்க்கிறார். எனவே நம்மை அறிந்து ஆண்டவர், நீங்களும் நானும் அறிகிற ஆண்டவரை மட்டும் பெற்றில்லை, அறிகிற ஆண்டவர் நம்மை மாற்றுகிற ஆண்டவராக இயேசுவின் வார்த்தையிலே ஒரு சாதாரண தண்ணி கற்றாடியிலே மாற்றம் பெற்று, ஒரு மனம் பெற்று, ஒரு நிறம் பெற்று, ருசி பெற்று வருகிறது என்று சொன்னார். நல்ல ரசமாக மாறுகிற இயேசு, மாற்றுகிற இயேசு என் அருகிலே இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை மனமுள்ள வாழ்க்கையிலே, ருசி நிறைந்த வாழ்க்கையிலே, நல்ல வாழ்க்கையிலே எடுத்து சென்று பயன்படுத்த வேண்டுமானால் முதலாவதாக நீங்களும் நானும் நிரப்பப்பட வேண்டும். நிரப்பப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர் அப்படிதான் நிரப்ப சொல்லுகிறார். சீடர்களுக்குள் அந்த வேலைக்காரை கொண்டு நிரப்ப சொல்லுகிறார். என் ஆண்டவருடைய எண்ணையும் நிரப்பி பயன்படுத்துவோம். ஒருவேளை 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால் இயேசு தம்முடைய சீடர்களை தெரிவு செய்கிறார். என்ன நடக்கிறது பாருங்கள். அவர் வருகிறார். அப்பொழுது அவர்கள் சீடர்கள் அங்கே இருக்கிறார்கள். இயேசு அவர்களை சொல்லுகிறார், நீங்கள் ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை கொடுங்கள் என்று சொல்லி லூக்கா 5ஆம் அதிகாரம் பேசுகிறார். மீன் பிடிப்பதற்காகத்தான் வலைகளை வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு எவ்வளவு அழகான வார்த்தையை பயன்படுத்தினார் பாருங்கள். இந்த மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை கொடுங்கள். லூக்கா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்று நான் நினைக்கிறேன். 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் போதனை பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். ஏனென்றால் இரவு முழுவதுமாய் பிரயாசப்பட்டோம், ஒன்று கிடைக்கவில்லை என்று சொல்கிறார். என் இயேசு ஒரு தோல்வியின் இரவை வெற்றி நன்காலையாய் மாற்றுகிறார். நான் கடற்கரை பகுதியில் இருப்பதனால் நீங்களும் அறிந்திருப்பீர்கள். பகல் நேரத்தில் மீன் பிடிக்கவே முடியாது. மீன்கள் அல்ல அனைத்துமே கடலினுடைய அடிப்பகுதிக்கு போய்விடும். ஏனென்றால் சூரிய ஒளியினாலே உப்பு நிறைந்தவராக இருப்பதனாலே சூடு தாங்க முடியாமல் போய்விடும். இது இயற்கை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். இரவு முழுவதுமாய் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. யாவிலும் இந்த வார்த்தையின்படி போடுகிறார். படகுகளை அமிழத்தக்கிறார், வலைகள் கிழியத்தக்கிறார், மீன்களை பிடிக்கிறார். பிடித்த பிறகு சைகை காட்டி அனைவரும் அழைக்கிறார். படகு நிறைவேறுகிறது. எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கரைத்து விடுகிறார். இயேசு சொல்கிறார், நான் உங்களை மனிதர்களை எப்படி பார்க்கிறேன், வாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. எல்லாவற்றையும் விட்டு விட்டு 11ஆம் வசனத்திலே யோவான் 5:11 லூக்கா 5:11 பாருங்கள். அதிலே ஏன் ஆண்டவர் அந்த மீன் கிடைக்கவில்லை என்று சொல்லும் பொழுதே இதை விட்டு விடுங்கள், வாருங்கள் என்னோடு நான் மீன் பிடிக்கிறவாறு மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏன் ஆண்டவர் உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொன்னார் என்றால் தன்னுடைய அற்புதத்தை சீடர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த முதலாம் அற்புதத்திலே கூட தன் சீடர்கள் 11ஆம் வசனத்தில் பார்க்கணும், அவர் மீது விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லும்போது
பொழுதே ஒரு தோல்வியின் இரவு வெற்றியின் அதிகாலையாக அவர்களுக்கு மாறுகிறது. மாறும்பொழுது அவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நன்கு தேவனுடைய பிள்ளைகளை தகுதிகளை பார்த்து நம்மை அழைக்கிற ஒரு ஆண்டவர் அல்ல. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். எல்லா மீன்களையும் பிடித்த பிறகு அவர்களை அப்படியே விட்டுவிட்டு வர சொல்லுங்கள். யாருமே திரும்பி போனதாகவோ பெற்றோரிடத்திலே போய் அல்லது குடும்பத்திலே போய் அவர்கள் அனுமதி பெற்றதாகவோ வேதத்தில் காணப்படவில்லை. விட்டு விட்டு பேசுகிறார். என்ன காரணம்? தகுதிகளை பார்த்து நம்மை ஆண்டவர் அழைக்கிறவர் அல்ல, அழைத்து நம்மை தகுதிப்படுத்துகிறது. ஆமென். உங்களை என்னையும் அழைத்து தகுதிப்படுத்துகிறவர் ஆண்டவர். ஆகையால் தான் உங்களை மீன் பிடிக்கிறவர்களாக அல்ல, மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொல்கிறார். அதே ஆண்டவர் இன்றைக்கு ஒரு சாதாரண கற்றாடி, வெளியிலே வைக்கப்பட்ட கற்றாடி, அது யூதர்கள் போகும் பொழுது வரும்பொழுது பார்ப்பார்கள். அந்த திருமண வீட்டிலே பார்த்திருக்கிறார்கள். எல்லாரும் வீடுகளிலும் அது இருக்கும். ஆனால் அதை குறித்து யாருமே கவலைப்பட்டிருக்க மாட்டார்கள். அதை பார்க்கும் பொழுது வரும்பொழுது பார்ப்பார்களே வெளியே, பயன்படுத்துவார்களே வெளியே. ஆனால் இந்த கற்சாடிகளிலே இப்படி ஒரு நன்மை இருக்கிறதா என்று அவர்களுக்கு தெரியாது. ஒரு அற்புதம் நடத்த முடியுமா என்று தெரியாது. எத்தனை வேலைப்பாடுகள் அங்கு இருந்தார்கள், பரிசேயர்கள் இருந்தார்கள், நியாயசாஸ்திரிகள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் நியாயப்பிரமாணத்தின் அடித்தளத்திலே வாழ்ந்தவர்கள். அற்புதத்தை முதலாக இயேசு நடத்துகிறார். நடத்தும் பொழுது அவர் பயன்படுத்துகிறது கற்சாடிகளை. உள்ளே இருந்து அடக்கமான ஜாடிகளை. என் அன்பு மகளே, என் அன்பு மகளே, எங்க இருக்கிறார்? நீ எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, என் ஆண்டவரை பயன்படுத்த, உன் தாழ்வுகளை பயன்படுத்த விரும்புகிறார். உன்னுடைய வார்த்தைகளை பயன்படுத்த விரும்புகிறார். உன்னுடைய பாடல்களை பயன்படுத்த விரும்புகிறார். இருக்கிற இடங்களில் இருந்தே ஆண்டவருக்கு பயன்படுகிற பாத்திரமாய் உங்களையும் என்னையும் மாற்ற ஆண்டவர் அழைக்கிறார். ஆகையினால்தான் கற்சாடிகளை கர்த்தர் அவர்களுக்கு பயன்படுத்துவார். சீடர்களை எல்லாவற்றையும் விட்டு விட்டு வர சொன்னார். கடைசி பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் காலத்துல இயேசு கிறிஸ்துவின் வல்லமையாக பேரிலே ஊழியம் செய்தார். அவருடைய நிழல் பட்டாகிலும் வியாதியஸ்தரை சுகப்படுத்த வேண்டும் என்று வழியிலே கொண்டு வந்து நிறுத்தினார். தபித்தாளை உயிரோடு இருக்கிறார். பாம்புகளுக்கு செத்து விடுவார் என்று பவுலை நினைத்தார்கள். பவுல் சேதமில்லாமல் இருந்தார். அதான் புரியுமாவுடைய நம்மை பார்க்கிற ஆண்டவர், இயேசு நம்மை அறிகிற ஆண்டவர், இயேசு நம்மை மாற்றுகிற ஆண்டவர். தகுதிகளை பார்த்து நம்ம அழைக்கிறவர் இல்லை, நம்மை அழைத்து தகுதிப்படுத்துகிறவர். அந்த கற்றாடிகளை கண்ட ஆண்டவர் அதை தகுதிப்படுத்த அந்த தண்ணீரை வேலைக்காரர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அதனுடைய விளைவு எங்கே வருகிறது என்று பார்க்கும்போது 10ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான், எந்த மனுஷனும் நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பிறகு ருசி குறைந்ததை கொடுப்பார், நீரோ நல்ல திராட்சரசத்தை இதுவரை வைத்திருந்தீர்கள் என்று சொன்னார். ஒரு சாதாரண கற்றாடி என் ஆண்டவரா அறியப்பட்ட பொழுது அது பயன்படுகிறது. நீங்களும் நான் அதே நிலையிலே தான் இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். இறுதியாக சொல்ல விரும்புகிறேன், மூன்றாவதாக இயேசு நம்மை தெரிவு செய்து நிறைவாக்குகிறார். அது குறைவாக இருந்த ஜாடி 7ஆம் வசனத்தில் நாம் பார்த்ததை போல வேலைக்காரர்கள் நோக்கி ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புகிறார். குறைவாக இருந்ததை போல என் தேவன் பிலிப்பியர் 4:19 சொல்லுவதை போல தண்ணீர் நிறைய நிரப்ப சொன்ன ஆண்டவர் அதை கொண்டு அற்புதத்தை செய்ததை போல என் தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உடைய குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளால் மகிமையிலே நிறைவாக்குகிற ஆண்டவராக மோசேயிடத்தில் இருந்தது என்ன? ஒரே ஒரு கோல். அந்த கோலை கொண்டு அவ்வளவு இஸ்ரவேல் மக்களை அவன் நடத்தி சென்றதை நாம் பார்த்திருக்கோம். அதே போல அப்போஸ்தலர் 9:39 வசனத்திலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்கின்ற தபித்தாள் இடத்தில் இருந்தது என்ன? ஒன்றுமே இல்லை, ஒரு ஊசியும் நூலும். அந்த ஊசி நூலினாலே அவள் செய்து கொடுத்த அங்கியை அநேகர் பெற்ற பொழுது அவளுக்காக கட்டி விட்டு பேருடைய சொல்லுகிறார்கள். பேர் வந்து அவளை உயிரோடு இருக்கிறார். அதே போல 4ஆம் அதிகாரம் 28-29 வசனத்திலே பார்க்கிறீர்களாம். அந்த சமாரிய பெண்ணிடத்தில் இருந்தது என்ன? ஒரு காலி குடம் புரியுமாக. வேற ஒன்றுமே இல்லை. நீங்கள் அதை வந்து ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது இட்ஸ் a long conversation என்று சொல்வார். ஏனென்றால் இயேசு அவளும் அதிக நேரம் பேசுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பாருங்கள், அதில் ஒரு அற்புதம் நடக்கும். ஏனென்றால் இயேசு தாகத்துக்கு தாய் என்று கேட்பார். கடைசி வரை இயேசு தண்ணீர் குடிக்கவே மாட்டார். அவளிடத்தில் பேசிக்கொண்டே அவருடைய உள்ளத்தில் ஒரு ஜீவ ஊற்றி உருவாக்கி கொண்டே இருப்பார். அதே போல அவர் தண்ணீர் கொள்வதற்காக குணம் கொண்டு வருவார். கடைசி வரை அவள் தண்ணீர் கொண்டு போகவே மாட்டார். 4:28 வசனத்தை பாருங்கள். 28-29 அவன் காலி குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை அழைத்துக் கொண்டு ஒரு காலி குடத்தை கொண்டு ஒரு ஜனக்கூட்டத்தை இயேசுக்காக பயன்படுத்தினார். எனவே நான் இன்றைக்கு கர்த்தர் குறைவாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை நிறைவாக்கி
அநேகரை அவர்களை கொண்டு வர நம்மை பயன்படுத்த யாருக்கும் பணமாக பயன்படாத ஒரு கச்சாடிகள் வெளியே வந்தன. ஆனால் ஆண்டவரோ அவைகளை ருசித்து பார்த்து அற்புதங்களை செய்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எஸ்ஐயா 48:10 சொல்வதை போல இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குறையிலே உன்னை புடமிட்டேன் என்று சொல்லி தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் எஸ்ஐயா 48:10 சொல்கிறார். எஸ்ஐயா 56:5 சொல்லும் பொழுது நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலே மதிலுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்துக்கும் உள்ள இடத்தை கீர்த்தியை பார்க்கிறோம், உத்தம இடத்தையும் கீர்த்தியை கொடுப்பேன் என்று அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அறிவிப்பேன் என்று சொல்கிறார். ஆசிரியமான என் அன்பு தேவனுக்கு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டுமானால் என் ஆண்டவருக்கு நான் முதலில் இருக்கிறவர்களால் காணப்படும். ஒருவேளை ஆண்டவருடைய கண்களிலே நான் படுபடுது என் ஆண்டவரை பயன்படுத்துகிறது புதிதாக இருக்கும் என்பதை நீங்களும் நான் அறிந்து கொள்கிறான். இன்னைக்கு கச்சாடிகளை கொண்டு ஆண்டவர் பேசியிருக்கிறார். நம்மோடு பேசின வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவர் 3 நிலைகளில் பேசியிருக்கிறார். கர்த்தர் காண்கிறது, கண்டு அவற்றை நமக்கு நன்மையா இயேசு காண்கிறவர் மட்டுமல்ல, கண்டு பயன்படுத்துகிறவர். இரண்டாவதாக இயேசுவை அறிகிறவர் மட்டுமல்ல, மாற்றுகிறவர். இயேசு மூன்றாவதாக தெரிவு செய்கிறவர். இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய கடவுள் பரிசுத்த ஆவியானவருடைய அரவணைப்பு நம்மோடு இருப்பதாக.